பெரிய கத்திரிக்காய் தவா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 கரண்டி கடலை மாவு போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து அது ஒரு தனியாக பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து தனியாக வச்சிடலாம். பெரிய கத்திரிக்காய் 2 எடுத்து அது நல்லா ரவுண்டாக பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கலந்து வச்சது மாவு இருக்குல்ல, அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் மேலே தடவுனா அது கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இப்போ இந்த கட் பண்ண கத்திரிக்காய் மேலே அப்படியே நல்லா தடவி வச்சிடணும். 2 பக்கமும் தடவி வச்சு இந்த மாதிரி வச்சிடணும். தடவி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அதை கடாயில் போட்டு மீன் வறுவல் அந்த மாதிரி சூப்பராக வறுத்து எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றும் போடல. இந்தளவுக்கு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா வரும். நான் ட்ரை பண்ணி எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா அது நல்லா மொறுன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா அந்த நம்ம போடுற இதோட டேஸ்ட் அந்த கத்திரிக்காய்க்கு வந்து ரொம்ப நல்லா இதுவாகுது. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஆனால் உப்பு புளிப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க, அதே நல்லா வரும். நான் நிறைய பண்ணேன் இன்றைக்கி, எனக்கு நல்லா தான் வந்தது. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.